ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து லிஃப்ட் ஆன் ஏர்ஃபாயில்ஸ். ஓகே. ஸோ நேம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கலாம், பட் அண்டர்லைன் கான்செப்ட் வந்து நம்ம ஏற்கனவே படித்த கான்செப்ட் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏர்பிளேன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏர்பிளேன்ஸ்லாம் வந்து ஆப்வியஸ்லி நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே வந்து ஏரில் வந்து பறக்குது. பட் எப்படி வந்து இது பறக்குது, எதனால வந்து இதால் கீழே விழாமல் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஏர்பிளேனோட விங் ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இதை நான் செப்பரேட்டாக இங்கே வரைகிறேன். ஸோ ஒரு ஏர்பிளேனோட வியூவை வந்து நீங்கள் சைட் வியூலேருந்து நீங்கள் ஒரு ஏர்பிளேனை பார்த்தீங்கன்னா அதோட விங்கோட கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸாக்டாக வரையல, பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷேப். ஓகே. ஸோ பேசிக்கலி இங்கே இருக்கிற ஃபிகரே நம்ம மேபி காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ சேம் இமேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அ மினிட். இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட இமேஜை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். யா யா ஸோ இந்த ஷேப் வந்து ஃபேர்லி கிளியராக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஏர்பிளேனோட ஒரு விங். ஓகேவா. நீங்கள் உங்கள் ஏர்பிளேன் வந்து இப்படி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஏர்பிளேனோட நோஸ் வந்து இங்கே இருக்குது. இதை வந்து ஒரு சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் விங்ஸ் வந்து இப்படி இருக்கும்ல. ஏர்பிளேனோட விங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பேக் போகும்போது உங்களோட டெய்ல் இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து சைட்லேருந்து, அதாவது இந்த வியூலேருந்து நீங்கள் ஏர்பிளேனை பார்க்குறீங்க. ஒரு சைடு வியூலேருந்து நீங்கள் ஏர்பிளேனை பார்க்கும்போது இந்த விங்கோட கிராஸ் செக்ஷனல் வியூ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. விங்கோட கிராஸ் செக்ஷன் பேசிக்கலி. ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் பேசிக்கலி இங்கே இருக்கிற விங்கோட கிராஸ் செக்ஷனல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். பேசிக்கலி இதுதான் விங்கோட கிராஸ் செக்ஷன். ஓகேவா. அண்ட் நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து இப்படி இருக்கு. பேசிக்கலி நம்மளோட பிளேன் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட பிளேனோட லெட்ஸே நம்மளோட பிளேனோட ஃப்ரண்ட் வந்து இங்கே இருக்கும். நோஸ் வந்து இங்கே எப்படி இருக்கு. ஓகே. நான் அகைன் சைடு வியூ தான் வரைகிறேன். இங்கே தான் அந்த காக்பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. பேசிக்கலி உங்கள் பிளேன் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, ஏர்ல இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, நீங்கள் சைட்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ இதுதான் விங்கோட கிராஸ் செக்ஷன் ஷேப். அண்ட் இதுதான் ஏர்ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த டிசைன் ஆஃப் த ஏர்ஃபாயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ. ஸோ ஃப்ளைட் வந்து நம்மளோட ஏர்பிளேன் வந்து ஏரில் மூவ் ஆகிட்டு இருக்கு ஆப்வியஸ்லி. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ளைட் வந்து நீங்கள் போனீங்கன்னா பேசிக்கலி உங்களோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை ஃப்ளைட்டில் வச்சுக்கினா அந்த ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் வந்து விங்கில் மூவ் ஆகிட்டு இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு த பிளேன் வந்து ஏர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அட் வெரி ஹை ஸ்பீட். ஏன்னா பிளேன் வந்து ஆப்வியஸ்லி வித் ரெஸ்பெக்ட் ஏர் வெரி ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை இப்போ வந்து ஏர்பிளேன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஏர் வந்து அந்த விங்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாண்டி போயிட்டே இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து விங்கு. அண்ட் இந்த பிளாக் ஏரோ காமிச்சிருக்காங்களே, இந்த ஏரோ இது வந்து பேசிக்கலி டைரக்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் ஏர். பேசிக்கலி ஏர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பிளேன் இந்த டைரக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷனில் ஹை ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. ஏர் வந்து அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் லைக் ஃப்ளைட் வந்து மிட் ஏரில் இருக்கும்போது அது வந்து பேசிக்கலி லைக் வர்டிக்கலி டிஸ்பிளேஸ் தான் இல்லை. ஓகேவா. வர்டிக்கலி அது வந்து ஆப்வியஸ்லி லைக் என்ன சொல்கிறது, லெவிடேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தானே நம்ம பிளேன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். லைக் பிளேன் வந்து மேலே போயிட்டு ஜஸ்ட் அது கீழெலாம் வரது இல்லை. கரெக்டாக பிளேன் வந்து ஆப்வியஸ்லி இந்த ஏரில் வந்து ஹவர் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்படி நடக்கணும்னா என்ன கண்டிஷனாக இருக்கணும். ஸோ பிளேன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மெயின் உங்களுக்கு மைண்டில் வரப்போகிறது பிளேனோட கிராவிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி கிராவிட்டி வந்து பிளேனை கீழே தான் பிடிச்சி இழுக்க போகுது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா எல்லா பிளேன்ஸுமே வந்து கீழே விழுந்துடணும். கரெக்டாக மேலே அதெல்லாம் பறக்கவே கூடாது. பட் எதனால அது மேலே பறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேன் மேலே எப்பயுமே வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் இன்னும் ஹையர் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் உங்களால் இன்னும் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் படிக்கும்போது. பட் சிம்பிளாக சொல்லணும்னா
இந்த ஏர் ஃபாயில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகேவா, இந்த இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த விங்கை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அண்ட் ஏர் வந்து ஏர் இப்போ நம்ம ரிலேட்டிவ் டு த பிளேன் நம்ம பார்க்குறோம் ஓகேவா. இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா கேல்குலேஷன்ஸும் வந்து ரிலேட்டிவ் டு பிளேன். ஸோ எல்லாமே வந்து பிளேன் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. பிளேனை வந்து ஸ்டேஷனரி ஆக்கிடுங்க, காற்று வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன நடக்குது, ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக இந்த டைரக்ஷனில் வருது. அண்ட் இங்கே வந்தப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கல் இருக்குது. ஸோ ஏரால் இப்படி மேலே போக முடியும். மேபி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏர் வந்து இந்த ஏர் ஃபாயில் ஸ்ட்ரக்சரை இப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. அண்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அது இப்படி மேலே போகலாம், ஒரு ஐதர் இந்த ஏர் ஃபாயிலோட கீழே இருக்கிற கர்வ்டு லைன் மூலியமா அதால் வர முடியும். ஓகே, அப்படி வந்து 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 இந்த கிராஸ் செக்ஷனை அது எக்ஸிட் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து லைக் பாத் ஆஃப் ஏர். ஸோ பேசிக்கலி ஏர் வந்து இப்படி வருது, அது வந்து அந்த கிராஸ் செக்ஷன் பேசிக்கலி அந்த ஏர் ஃபாயிலை என்கவுண்டர் பண்ணும்போது ஐதர் அதால் இப்படி மேலே போயிட்டு அந்த அலாங் அந்த கர்வ் சர்ஃபேஸ் அதால் போக முடியும், ஒரு அதே மாதிரி கீழே இருக்கிற கர்வ் சர்ஃபேஸ் அலாங் அந்த கர்வ் சர்ஃபேஸ் அதால் போக முடியும். பேசிக்கலி இதுதான் வந்து ஏரோட பாத். இப்படி தான் அந்த ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா அந்த ஏர் ஃபாயில் மேலே. ஸோ பாத் ஆஃப் ஏர். ஓகே, பேசிக்கலி இப்படி ஏர் இன்கமிங் ஏர் இப்படி இருக்கு, அண்ட் அவுட் கோயிங் ஏர் வந்து இந்த ஏர் ஃபாயிலை மொத்தத்தையும் விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கு. அண்ட் இது ஜஸ்ட் நான் ஒரே ஒரு ஏரோ மட்டும் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். பட் ஆக்சுவலி ஏர்னா லைக் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஏரோஸ் எல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே, நான் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி ஒரு ஒன் ஏரோ தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏர் இப்படி வருது, இந்த ஸ்ட்ரக்சர் அதை என்கவுண்டர் பண்ணுது, அண்ட் அலாங் த சர்ஃபேசஸ் வந்து அலாங் த கர்வ் சர்ஃபேஸ் வந்து ஏர் வந்து மேலேயும் கீழேயும் இப்படி போகுது. ஓகே, அண்ட் சேம் பாயிண்ட் விட்டு அது வெளியே எக்ஸிட் பண்ணுது இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த கிராஸ் செக்ஷனை. ஓகே, ஸோ இதை நீங்கள் மேபி உங்களை ஹையர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களால் இது கிளியராக புரிஞ்சுக்க முடியும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுறோன்னா, இந்த மேலே இருக்கிற இந்த அப்பர் பார்ட் இருக்கு, இந்த அப்பர் ரீஜன், இந்த அப்பர் ரீஜனோட லென்த் வந்து இது வந்து நான் யூன்னு கூப்பிட்றேன். அதே மாதிரி இந்த லோவர் கிராஸ் செக்ஷனோட லென்த் வந்து நான் லெட்ஸ் சே எல் அப்படின்னு கூப்பிட்றேன். ஓகேவா. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஏர்ஃபாயில் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலி இந்த யூ வேல்யூ இருக்குல்ல, இந்த யூ வேல்யூ வந்து யூஸ்வலி கிரேட்டர் தென் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த மேலே இருக்கிற கிராஸ் செக்ஷனை தாண்டி கீழே வருது. அதே மாதிரி சில ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே இருக்கிற கர்வ் சர்ஃபேஸ் கர்வ்ட் லென்த் வழியாக வருது. ஓகே, அந்த அந்த பாத் வழியாக வருது. ஸோ ஏர் ஃபாயிலோட டிசைன் யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா யூ கிரேட்டர் தென் எல்லாம் இருக்கும். ஸோ மேலே வந்து ஏர் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். ஸோ distance in upper side greater than lower side. சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்க மீட் பண்ணுது, வந்து ரெண்டா ஸ்ப்ரெட் ஆகுது. மேலே இருக்கிற லைன் வழியா போகலாம், கீழே இருக்கிற சர்ஃபேஸ் வழியா போகலாம். ஸோ மேலே இருக்கிற சர்ஃபேஸோட லென்த், சர்ஃபேஸோட லென்த் இல்லை, மேலே இருக்கிற அந்த பாத்தோட லென்த் வந்து கீழே இருக்கிற பாத்தோட ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேவா. ஸோ மேலே ட்ராவல் ஆகிற ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து சேம் டைமில் இங்கே ரீச் ஆகணும்னா மேலே ட்ராவல் ஆகிற ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டராக மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இந்த ஏர் பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வந்து லெட்ஸ் சே வி டி அப்படின்னு கூப்பிடலாம், வி டாப். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வந்து வி பாட்டம் அப்படின்னு கூப்பிட்றேன். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ சேம் டைமில் இங்கே என்டர் ஆகிற ஏர் ஸ்ட்ரீம் வந்து சேம் டைமில் இந்த பாயிண்ட் எக்ஸிட் பண்ணணும்னா மேலே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். ஏன்னா அது வந்து இன்னும் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, கரெக்டாக. ஸோ அதனால மேலே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி வந்து இட் பி கிரேட்டர் தேன் கீழே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி ஃபார் இந்த ஏர் ஸ்ட்ரீம் வந்து சேம் பாயிண்ட்ல சேம் டைம்ல வெளியே எக்ஸிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மேலே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் இன்னும் ஃபாஸ்டராக மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு கீழே இருக்கிற ஃபாஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, கீழே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ இன்கமிங் ஏரும் அவுட் கோயிங் ஏரும் சேம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பர்னோலிஸ் தியரம் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏர் பார்ட்டிகுலர் ஒரு ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணிட்டு.
ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பார்த்த கேசஸ்ல எல்லாத்துலயும் பர்னோலிஸ் தியரம் ஒரு லிக்விட்க்கு தான் மோஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கேஸ்க்கு நம்ம அப்ளை பண்றோம். ஓகேவா? ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஆப்வியஸ்லி கேஸுமே இன்க்ளூடட் தான். கேஸுமே ஒரு ஃப்ளூயிட் தான். ஓகே. ஸோ சேம் பர்னோலிஸ் தியரம் இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? பிடி, அதாவது ப்ரெஷர் டியூ டு ஏர் பார்ட்டிகல்ஸ் இந்த டாப், இந்த சைடில் இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் உண்டாக்குற ப்ரெஷர் ப்ளஸ் ஹாஃப் ரோ விடி ஸ்கொயர். ஓகேவா? basically the kinetic energy of the air particles in the top side, இந்த மேலே வர ஏர் பார்ட்டிகல்ஸோட kinetic energy equal to pressure due to air particles at the bottom plus half rho vb square. யா, நீங்கள் வந்து கேட்பீங்க ஏன் நான் வந்து இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்மை 2 இடத்துல நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது. ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இந்த ஏர்ஃபாயிலோட ஹைட் இருக்குல்ல, பேசிக்கலி இந்த டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் இருக்கிற ஹைட், அந்த ஹைட் வந்து வெரி நெக்லிஜிபிள். ஓகே, இந்த விங் ஸ்பேனை பேசிக்கலி இந்த ஏர்ஃபாயிலோட லென்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட் வந்து நெக்லிஜிபிள். ஓகேவா? ஸோ அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஆப்வியஸ்லி இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், இங்கேயுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், பட் அந்த டிஃப்ரென்ஸ் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 0. ஸோ இங்கே இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி காம்பனெண்ட்டும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதுவே ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? ஸோ இங்கே எழுதுகிற ஈக்குவேஷன் ஒரு அப்ராக்சிமேஷன். ஸோ யா, என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? இதை வந்து பர்னோலிஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ விடி கிரேட்டர் தன் விபி, விடி கிரேட்டர் தன் விபியா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஹாஃப் ரோ விடி ஸ்கொயர் greater than half rho vb square. ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஹாஃப் ரோ விடி ஸ்கொயர்ன்றது இங்கே இருக்கிற காம்பனெண்ட், ஹாஃப் ரோ விபி ஸ்கொயர்ன்றது இங்கே இருக்கிற காம்பனெண்ட். நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் மூலியமா என்ன தெரிய வருது? இந்த டாப் பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து பாட்டம் லேயர்ல இருக்கிற, பாட்டம் பாத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியோட அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பட் இந்த பர்னோலிஸ் ஈக்குவேஷன் ட்ரூவாக இருக்கணும்னா இந்த பாட்டம்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து டாப் சைடில் இருக்கிற ப்ரெஷரோட அதிகமாக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வருது? ஹாஃப் ரோ விடி ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் ரோ விபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபி மைனஸ் பிடி. ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ஹாஃப் ரோ விபி ஸ்கொயரோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த சப்ராக்ஷன் வந்து ஓவரால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ இந்த பிபி மைனஸ் பிடியுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஏன்னா இது ஒரு ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ பிபி மைனஸ் பிடி பாசிட்டிவாக இருக்கணும்னா பிபி வந்து பிடியோட கிரேட்டராக இருக்கணும். கரெக்டாக? ஸோ பிபி பிடியோட கிரேட்டராக இருக்கணுன்ற அதோட மீனிங் என்னது? இந்த கீழே இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் இங்கே ட்ராவல்ஸ் ஆகிறதுனால அது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுதுல. ஸோ அந்த ப்ரெஷர் பேசிக்கலி இந்த விங்கில், இந்த ஏர்ஃபாயிலில் கீழே இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இது வந்து பிபி. இங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து பிபி, இங்கே மேலே இருக்கிற ப்ரெஷர் வந்து பிடி. ஓகேவா? ஸோ பாட்டம் ஆஃப் த விங்கில் இருக்கிற ப்ரெஷர் வந்து டாப் சைடு ஆஃப் த விங்கில் இருக்கிற ப்ரெஷரோட அதிகமாக இருக்கணும். கீழே வந்து அதிகமாக ப்ரெஷர் இருக்கணும். ஸோ பாட்டம் சைடில் அதிகமாக ப்ரெஷர் இருந்ததுன்னா பிபி கிரேட்டர் தென் பி டாப்பாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி பாட்டம் சைடில் ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக? பாட்டம் சைடில் வந்து ஏர் வந்து அந்த விங் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டாப்பில் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுன்றது. ஸோ இந்த ஏர்ஃபாயிலோட ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி நம்ம வரைஞ்சோன்னா ஆப்வியஸ்லி இதோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகுது, பேனோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகுது, அதை நான் டபிள்யூன்னு கூப்பிட்றேன். அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ ப்ரெஷர், பாட்டம் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, அண்ட் இங்கே வந்து ப்ரெஷர் அட் த டாப் இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த பிபி இன்ட்டு ஏரியான்றது வந்து பேசிக்கலி எஃப்பி, ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் டியூ டு இந்த பாட்டம் லேயர்ஸ், பாட்டம் ஏர் பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி பிடின்றது வந்து பிடி இன்ட்டு ஏன்றது வந்து ஃபோர்ஸ் டியூ டு ஏர் பார்ட்டிகல்ஸ் அட் த டாப். ஸோ இந்த பிபி மைனஸ் ஏ வந்து பிடி மைனஸ் ஏயோட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் கம்பைன் பண்ணால் நம்ம வெக்டோரியலாக எப்படி எழுதலாம்? கீழே டபிள்யூ இப்படி ஆக்ட் ஆகுது அண்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் நம்மளுக்கு ஒரு பிபி மைனஸ் பிஏ இன்ட்டு டி ஆக்ட் ஆகுது. சாரி, பிபி மைனஸ் பிஏ இன்ட்டு ஏ ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ
ஆக்சுவலா என்ன நடக்குது, இந்த வெயிட்டை கவுண்டர் பண்றதுக்கு இந்த பாட்டம் சைடில் இருக்கிற அதிகமான ப்ரெஷர் தான் வந்து ரீசன். ஓகேவா? ஸோ ஒரு விங்கோட கிராஸ் செக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கீழே இருக்கிற ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதோட ப்ரெஷர் வந்து மேலே ஃப்ளோ ஆகிற ஏர் பார்ட்டிகல்ஸோட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அது பாட்டம் சைடு ஆஃப் த விங்கில் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது கம்பேர்ட் டு டாப் சைடு. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட நெட் ஃபோர்ஸ் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ இந்த பிபி மைனஸ் பிஏ வந்து இந்த டபிள்யூ ஃபோர்ஸை வந்து கவுண்டர் பண்ணுது. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு பிளேனால ஃப்ளை ஆக முடியுது. இல்லாட்டி இந்த டபிள்யூ வந்து அப்படியே கீழே பிளேனை வந்து கீழே இழுத்துரும். ஸோ இந்த டபிள்யூ கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் ரீசன். ஓகே, ஸோ நம்ம பண்ண அனாலிசிஸில் நிறைய அப்ராக்சிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹைட் ஆஃப் த விங் நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸுமே வந்து லெஃப்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இந்த பிபி மைனஸ் பிஏ இன்டு ஏன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லிஃப்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த பிளேனை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இதுதான். ஸோ இது சும்மா பர்னௌலிஸ் ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸஸ் இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா ஒரு சிம்பிள் கொஷின் இதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபுல்லி லோடட் போயிங் ஏர்கிராஃப்ட் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் 3.3 into 10⁵ kg. ஸோ இந்த பிளேனோட மாஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டோட்டல் விங் ஏரியா இஸ் 500 m². ஸோ விங்கோட பேஸ் ஏரியா அண்ட் விங்கோட டாப் ஏரியா ரெண்டுமே 500 m². It is in level flight with a speed of 960 km/h. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட் வந்து விஎஃப்னு கூப்பிட்றேன். அதோட ஸ்பீடு வந்து 960 km/h. இந்த ஸ்பீடில் தான் அந்த பிளேன் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ 960 into 5/18 த ஃபேக்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இது வந்து மீட்டர் பர் செகண்டில் இப்போ இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்ம ஹோல் அனாலிசிஸே நம்ம வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் த பிளேன்லேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பிளேனை வந்து ஸ்டேஷனரியாக ஆக்கிட்டோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏர் என்னவா இருக்கும், அதுவுமே வந்து 960 into 5/18 மீட்டர் பர் செகண்டில் தான் இருக்கும். அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில், இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு மூவ்மெண்ட் ஆஃப் பிளேன். பேசிக்கலி அந்த காற்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிளேன் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். உங்களோட பிளேன் வந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளேன் வந்து இப்படி மூவ் ஆகும் போது வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளேன் உங்களோட ஏர் வந்து இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுது. பேசிக்கலி என்னோட ரைட் சைட்லேருந்து என்னோட லெஃப்ட் சைடுக்கு வந்து மூவ் ஆகுது விண்ட். ஓகேவா? அதுதான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு மூவ்மெண்ட் ஆஃப் பிளேன் அப்படின்னு போட்டிருக்கேன், மூவ்மெண்ட் ஆஃப் பிளேன். ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏர் பார்ட்டிகல்ஸ். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏர் பார்ட்டிகல்ஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்டிமேட் த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த லோவர் அண்ட் தி அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த விங். ஸோ பேசிக்கலி இந்த பி பாட்டம் மைனஸ் பி டாப் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில். ஸோ சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போது வெறும் பர்னௌலிஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கேஸில். ஓகேவா? ஸோ பர்னௌலிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, ஹாஃப் ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம டாப் சைடில் எழுதும் போது half rho v top square plus p top is equal to half rho v bottom square plus p bottom. ஓகே, இதை நம்ம எப்படி ஒரு செப்பரேட் ஸ்லைட்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். half rho v top square plus p top is equal to half rho v bottom square plus p bottom. ஸோ நம்ம வந்து இந்த பிபி மைனஸ் பிஏ ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 1 second. ஸோ நம்மளோட விங்கோட கிராஸ் செக்ஷன் வரைஞ்சா ஜஸ்ட் 1 second. ஸோ நம்மளோட விங் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ விங் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் வந்து ஆப்வியஸ்லி கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் டியூ கிராவிட்டி. அண்ட் மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து
ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அதாவது பாட்டம் சைடில் எவ்வளோ இருக்குது ப்ரெஷர் மைனஸ் டாப் சைடில் ப்ரெஷர் இன்டூ ஏரியா ஆஃப் விங். ஓகே, ரெண்டு சைட்லையுமே ஏரியா ஆஃப் விங் சேம் தான், 500 மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் பிளேன் வந்து வெர்டிக்கல் ஈக்குலிபிரமில் இருக்கும். ஓகே, ஸோ மாஸ் வந்து 3.3 இன்டூ 10⁵ கிலோகிராம். ஸோ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி வந்து இது நம்ம ஜியால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன கிடைக்குது, எம்ஜி அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ பிபி மைனஸ் பிடி இன்ட்டு ஏரியா. ஸோ இப்போ இந்த ஏரியா டேர்ம் இந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டேரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பிபி மேபி பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், பிபி மைனஸ் பிடியோட வேல்யூ என்னவா கிடைக்குது, எம்ஜி டிவைடட் பை ஏ. ஸோ மாஸ் 3. ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், 3.3 இன்ட்டு 10⁵. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி 9.81 கன்சிடர் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், சாரி ஏரியா ஆஃப் விங், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கிடையாது, இது வந்து ஏரியா ஆஃப் த விங் ஏரியா. ஸோ அது வந்து 500 மீட்டர் ஸ்கொயர், 500. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3.3 இன்ட்டு 9.81 பை 5 இன்ட்டு 10⁻3. ஓகேவா. ஸோ அண்ட் இதோட யூனிட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கிறதுனால இதோட யூனிட்ஸ் ஆப்வியஸ்லி பாஸ்கல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ யா இது ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இது ஜஸ்ட் ஒரு ஈஸி சிம்பிளிஃபிகேஷன். அப்ராக்சிமேட்லி இது நீங்கள் 10 கன்சிடர் பண்ணிங்கன்னா 2. ஸோ இதில் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து அரௌண்ட் 6.6 இன்ட்டு 10⁻3 பாஸ்கல்ஸ் கிட்ட வரும். ஓகேவா, இதை நான் ஜிக்கு 10 எடுத்து பண்ணியிருக்கேன், நீங்கள் 9.81க்கு என்ன வேல்யூன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது பிபி மைனஸ் பிடி, அதாவது இந்த 6.6 இன்ட்டு 10⁻3 பாஸ்கல் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பிளேனால் ஹவர் பண்ண முடியுது. பேசிக்கலி அது கீழே விழாமல் இருக்குது இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபோர்ஸ்னால. ஓகே, ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து லிஃப்ட் ஆன் ஏர்ஃபாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யா ஐ திங்க் இதை நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிட்டி மச் நம்மளோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ யா, ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்.